வணக்கம். 40க்கு 40 நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். தேர்தல் திருவிழா நேற்று தேர்தல் தேதி அறிவிப்போடு அதிகாரப்பூர்வமாக துவங்கிவிட்டது. பல பரபரப்பு அரசியல் மாற்றங்கள் நாடு முழுவதும் அரங்கேறி வருகின்றன. குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு பல அதிரடி திருப்பங்கள். அஇஅதிமுக கூட்டணியிலிருந்து இடதுசாரிகள் விலகியது. பாமக தேமுதிகவோடு பாரதிய ஜனதா அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை தொடங்கியது உள்ளிட்ட பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்க தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான ஒரு தொகுதியை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அலச இருக்கின்றோம். இந்த தொகுதியில, இந்த நாடாளுமன்ற தொகுதியில வரக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டின் 3 முதலமைச்சர்களை தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு முக்கியமான நாடாளுமன்ற தொகுதி இது அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். பலரும் யூகிச்சிருப்பீங்க. இன்றைய நிகழ்ச்சியில நாம் அலச இருப்பது தமிழ்நாட்டின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய தேனி நாடாளுமன்ற தொகுதி. இந்த தொகுதியுடைய பிரச்சனைகள் என்ன, இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள் என்ன, இதை தாண்டி இந்த தொகுதியுடைய மனசு என்ன, இந்த தொகுதி யாரை தேர்ந்தெடுக்க நினைக்கிறது, மாநில கட்சியா தேசிய கட்சியா, இந்த தொகுதி விரும்பக்கூடிய பிரதமர் வேட்பாளர் யார் உள்ளிட்ட பல கேள்விக்கு இன்றைய நிகழ்ச்சியில் விட இருக்கிறது. பிரம்மாண்டமான கருத்து கணிப்பெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறது. முதலில் இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதியை பார்க்க இருக்கின்றோம். ஆனால் அதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியுடைய விருந்தினராக இந்த தொகுதி பற்றி பல்வேறு தகவல்களை, இந்த தொகுதியுடைய பிரச்சனைகளை நாம் அலச, அது பற்றிய பார்வைகளை நம்முடைய வழங்குவதற்காக காத்திருக்கிறார் திரு சிவனேசன், தேனியுடைய மண்ணின் மைந்தர், அந்த பகுதியைச் சேர்ந்தவர், சமூக ஆர்வலர். அவர் நமக்கு தன்னுடைய பார்வையை பகிர்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சியுடைய மைய பகுதிக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். அதற்கு முன்பாக நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வர இருப்பது தேர்தல் மேடை. நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள், குறிப்பாக தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கின்றன. தேர்தலை மையப்படுத்தி நடந்த முக்கிய நிகழ்வுகளை பட்டியலிடுகிறது இன்றைய தேர்தல் மேடை. திமுக தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கடந்த ஒரு வார காலமாக நீடித்து வந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தேமுதிக அறிவித்துள்ளது. கூட்டணி குறித்து பாஜகவுடன் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக தேமுதிக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவுடன் கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாததை தொடர்ந்து தனி அணியாக நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இந்திய மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முடிவெடுத்துள்ளன. சென்னையில் நடைபெற்ற கூட்டுக்குழு கூட்டத்திற்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து இறுதி முடிவெடுப்பதற்காக பாமகவின் தலைமை நிர்வாக குழு கூட்டம் தைலாபுரத்தில் நடைபெற்றது. தேர்தலில் கூட்டணி வைப்பது குறித்து முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் அக்கட்சி நிறுவனர் ராமதாசுக்கு அளிக்க முடிவு செய்யப்பட்டது. ஆலந்தூர் தொகுதியில் அதிமுக சார்பில் வெங்கட்ராமன் போட்டியிடுவார் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து ஆலந்தூர் தொகுதிக்கு ஏப்ரல் 24ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து நாகப்பட்டினம், மயிலாடுதுறை தொகுதிகளில் முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் திமுகவுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என வாக்காளர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். இது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நாடு முழுவதும் அரங்கேறி வருகிறது. தேர்தல் ஜுரம் நாடு முழுவதும் பற்றிக் கொண்டு விட்டது என்றால் நிச்சயம் மிகையல்ல. ஏற்கனவே சொன்னது போல இன்றைய நிகழ்ச்சியில நாம் பார்க்க இருப்பது தேனி நாடாளுமன்ற தொகுதியை பற்றி. இது பற்றிய ஒரு அடிப்படை தகவல்களை இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க, இந்த தொகுதியுடைய தனியல்புகள் என்ன, தனிச்சிறப்புகள் என்ன, இவற்றையெல்லாம் பட்டியலிடுகிறது இந்த பகுதி. மதுரை மாவட்டத்திலிருந்து 1996ஆம் ஆண்டு தேனி மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்டு 1997ஆம் ஆண்டு முதல் செயல்பட துவங்கியது. எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகிய 3 பேர் தமிழக முதலமைச்சர் நாற்காலியில் அமர தோள் கொடுத்த பூமி இந்த தேனி மாவட்டம். ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர், கம்பம், சோழவந்தான், உசிலம்பட்டி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. போடியில் அதிமுகவின் ஓ பன்னீர்செல்வம்,
ஆண்டிப்பட்டியில் அதிமுகவின் தங்க தமிழ்ச்செல்வன் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளனர். பெரியகுளத்தில் மார்க்சிஸ்டின் லாசர், கம்பத்தில் திமுகவின் ராமகிருஷ்ணன், உசிலம்பட்டியில் பார்வர்ட் பிளாக்கின் கதிரவன், சோழவந்தானில் அதிமுகவின் கருப்பையா ஆகியோர் எம்எல்ஏக்கள் ஆவர். தேனி நாடாளுமன்ற தொகுதியில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 13,98,120. ஆண் வாக்காளர்கள் 6,97,484 பேர், பெண் வாக்காளர்கள் 7,549. திருநங்கைகள் எண்ணிக்கை 87. தேனி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக 7 முறையும், காங்கிரஸ் 4 முறையும், திமுக 2 முறையும் வெற்றி பெற்றது. தேனி நாடாளுமன்ற தொகுதி டீலிமிட்டேஷனுக்கு பிறகு சமீபத்தில் உருவான நாடாளுமன்ற தொகுதி. இதை தாண்டி இது பற்றிய பல்வேறு விவரங்களை பார்த்தோம். என்னென்ன சட்டமன்ற தொகுதிகள் இதுல வருகின்றன, இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இது போன்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. இப்பொழுது இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடை சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். நாடாளுமன்றத்துக்கு சரியா போனாரா, அவருடைய அட்டெண்டன்ஸ் எவ்வளவு கேள்விகள் கேட்டார், இது போன்ற கேள்வி எல்லாம் அந்த தொகுதி மக்களுக்கு மட்டுமல்ல பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எழுகிறது. தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாரூன் பற்றிய ஒரு தொகுப்பை இப்பொழுது பார்ப்போம். தேனி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் JM ஹாரூன் 1950ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்தார். வண்ணாரப்பேட்டையில் உள்ள தியாகராஜ கல்லூரியில் இன்டர்மீடியட் படிப்பை முடித்தார். அரசியல் ஆர்வம் காரணமாக 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் 2004 நாடாளுமன்ற தேர்தலில் பெரியகுளம் தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு மக்களவை உறுப்பினரானார். 2009 தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு காங்கிரஸ் சார்பாக 2ஆம் முறையாக களமிறக்கப்பட்டார். இதில் JM ஹாரூன் 3,40,575 வாக்குகள் பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரானார். அதிமுகவை சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வன் 3,34,273 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்தார். இதன் மூலம் 6,302 வாக்குகள் வித்தியாசத்தில் 2வது முறையாக எம்பியானார். இவரது நாடாளுமன்ற வருகை பதிவு 68% ஆகும். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 61 விவாதங்களில் பங்கேற்று 376 கேள்விகள் எழுப்பியுள்ளார். 2009-2010ஆம் ஆண்டு தேனி நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியாக 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதில் 84 லட்சத்தில் 16 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அவருடைய ப்ராஜெக்ட் பார்க்கும் பொழுது 68% அவருடைய அட்டெண்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் தேசிய சராசரியை விட, மாநில சராசரியை விட குறைவாகவே அவர் பெர்ஃபார்ம் செய்திருக்கிறார். ஆனா மற்ற இனங்கள்ல அவர் இந்த பங்கு பெற்ற விவாதங்கள், தொகுதிக்காக கேட்ட கேள்விகள் இவையெல்லாம் தேசிய மாநில சராசரியை விட அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கறத நம்ம சொல்லியாகணும். இந்த நிலையில இந்த நிகழ்ச்சியின் விருந்தினர் திரு சிவனேசன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். சிவனேசன் கிட்ட கேட்கிறேன், நாடாளுமன்ற உறுப்பினர் JM ஹாரூன் பெரியகுளத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக சேர்ந்தாலும் கூட டீலிமிட்டேஷனுக்கு முன்பாக இந்த தொகுதி தான். இந்த நிலையில அவருடைய செயல்பாடு அப்படிங்கிறது 2 முறை இருந்திருக்கிறார். திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கிறதா, அவர் செய்யாத விஷயங்கள் அதிகமா? ஹாரூன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நல்லவர் என்று சொல்லலாம். ஆனால் நல்லவராக இருந்தால் மட்டும் போதுமா என்ற கேள்வி எழுகின்றது. நல்லவராக இருப்பதோடு இல்லாமல் தொகுதி மக்களுக்கு நல்ல பணியாற்றக்கூடிய வல்லவராகவும் அவர் இருந்திருக்கலாமோ என்ற ஐயப்பாடு, ஏன் உறுதியான நிலைப்பாடு என்றே சொல்லலாம், தொகுதி மக்களிடையே நிலவிக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் முதல் ஒரு முறை, அதாவது 2004 இருந்து 2009 வரை அவர் எம்பியாக இருந்திருக்கிறார். 2009 இருந்து இன்று வரை எம்பியாக இருக்கிறார். இதில் 2லுமே அவருடைய செயல்பாடுகள் மக்களை வெகுவாக கவர்ந்ததாக தெரியவில்லை. ஏனென்றால் தன்னுடைய தொகுதி நிதியிலிருந்து மக்களுக்காக பல நல்ல காரியங்களை செய்திருந்தாலும் பெரிய திட்டங்களில் அவர் செயல்பாடு அவ்வளவு திருப்திகரமாக இல்லை என்றே தொகுதி மக்களும் கருதுகிறார்கள். முக்கியமாக
தேனி தொகுதியை பொறுத்தவரை அது முழுக்க முழுக்க விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கின்ற ஒரு தொகுதியாகும். ஏனால் தொழில் வளம் என்பது அங்கு பெரிய அளவில் எதுவும் கிடையாது. விவசாயத்தை நம்பி இருக்கின்ற அந்த வாழ்வாதாரமாய் விவசாயம் என்று இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் முல்லை பெரியாறு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது. மத்தியில் இருப்பது காங்கிரஸ் அரசு, இங்கு கேரளாவில் இருப்பது காங்கிரஸ் அரசு. சம்பந்தப்பட்ட தேனி தொகுதியினுடைய எம்பி காங்கிரஸை சேர்ந்தவர், கேரளாவை சேர்ந்த எம்பி காங்கிரஸை சேர்ந்தவர். இப்படி இருந்தும் அந்த பிரச்சனைக்கு சாதகமாக தமிழ்நாடு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு செயல்பாடும் செய்யப்படவில்லை. முக்கியமாக அது கேரளா சிறப்பாக செயல்பட்டிருக்கலாம். பிடிவாதத்திற்காக தமிழ்நாட்டு விவசாயிகள் இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. குறிப்பாக முல்லை பெரியாறு உள்ளிட்ட விவகாரத்தில் இந்த நிலையில இந்த தொகுதியுடைய மற்ற பிரச்சனைகள் குறித்து நிறைய கேள்விகள் எழுகின்றன. தேனி நாடாளுமன்ற தொகுதி பற்றிய விரிவான அலசலாக இன்றைய 40க்கு 40 நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. தேனி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, நிறைவேறிய கோரிக்கைகள் என்ன, இவற்றையெல்லாம் பார்த்து வருகின்றோம். இந்த தேனியில வரக்கூடிய முக்கியமான பகுதிகளுடைய பிரச்சனைகளை இப்ப பார்க்க போறோம். உசிலம்பட்டி இது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமம் என்றாலும் கூட ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கவனத்தையும் ஒரு கட்டத்தில் ஈர்த்த கிராமம் ஒரு பகுதின்னா மிக இல்லை. தமிழ் திரைப்படங்கள் எல்லாம் கூட பெண் சிசு கொலை அப்படின்னா இந்த ஒரு பகுதியானது பார்க்கப்படும். இந்த நிலை இப்பொழுது பெரிய அளவுக்கு மாறி இருக்கிறது என்றாலும் கூட அதற்கு புகழ்பெற்ற அதற்காக அறியப்பட்ட ஒரு விஷயமாக இந்த ஒரு பகுதியானது பார்க்கப்பட்டது. உசிலம்பட்டி பகுதியுடைய தற்போதைய கோரிக்கைகள் என்ன, நிறைவேறாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் என்ன, இதை பட்டியலிடுகிறது இந்த தொகுப்பு. வைகை அணையில் இருந்து உபரி நீரை கால்வாய்களின் வழியே கொண்டு சென்று உசிலம்பட்டி பகுதி விவசாயிகள் பயன்பெறும் திட்டம்தான் 58ஆம் கால்வாய் திட்டம் ஆகும். ஆனால் இத்திட்டம் 90% முடிந்த நிலையில் கிடப்பில் போடப்பட்டுவிட்டது. இதனை செயல்படுத்தினால் இந்த பகுதியில் இருக்கும் வேளாண் நிலங்கள் பயன்பெறும் என்பது விவசாயிகளின் வேண்டுகோள். 58 கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றும் சொல்லி நீண்ட காலமா அந்த மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இது 1996 இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. ஆனா ஒரு 25 கிலோமீட்டர் தான் அந்த கால்வாயை தோண்ட போறாங்க. 25 கிலோமீட்டர் தோண்டப்படக்கூடிய ஒரு சிறிய கால்வாய் இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக அவர் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த திட்டம் நிறைவேற்றி முடிக்கப்படல. குறிப்பா சொல்லணும்னா 58 கால்வாய் திட்டம் இன்னும் நிறைவேறாமல் தான் இருக்கின்றது. ஏன்னா அந்த வேலைகளுக்கு இந்த அரசு ஒதுக்கினாலும் கூட அந்த கான்ட்ராக்டர்கள் ரொம்ப தொய்வாக விளைகிறார்கள். குறிப்பிட்ட காலத்துக்குள் முடித்தால்தான் குடிக்கிறதுக்கான தண்ணீரை கிடைக்கும். உசிலம்பட்டி தொகுதியை பொறுத்தவரை கிணற்று பாசனம் மற்றும் வானம் பார்த்த விவசாயம்தான் அதிகம் உள்ளது. இந்த பகுதியில் தேவையான வங்கிக் கடன்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதில்லை என்ற புகார் இருக்கிறது. இதற்கேற்றார் போல போதுமான வங்கிகளும் இல்லை என்பதால் இங்கு புதிய வங்கிகளை தொடங்கி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது கோரிக்கை. நிதியமைச்சராக இருக்கக்கூடிய ப. சிதம்பரம் அறிவிக்கிறார், நீங்க எந்த வங்கியிலும் போய் தொழில் கடன் வாங்கிக்கொள்ளலாம், கல்விக்கு லோன் வாங்கிக்கலாம்னு சொல்லி. இப்ப அவங்களுக்கு கல்வி லோன் கேட்டு போனா உசிலம்பட்டி இந்தியன் பேங்க்ல கல்வி லோன்லாம் டீச்சர் இதுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி தர மறுத்ததுனால கல்வி பாதையில் நிற்குது. தொழில் கல்வி அதாவது அரசு அறிவிக்கிறது எதுவுமே நடைமுறையில சாத்தியம் இல்லாம இருக்கு. அடுத்ததா நாடாளுமன்ற தொகுதியில் வரக்கூடிய முக்கியமான சட்டமன்ற தொகுதி அப்படின்னா ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான சட்டமன்ற தொகுதின்னு சொல்றது மிகையே இல்லை. ஒரு விஐபி தொகுதியாகவே இருந்திருக்கிறது. பல முதலமைச்சர்கள், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உட்பட இந்த தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தொகுதியுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? நெசவாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, நெசவுத்துறை சார்ந்த ஒரு ஹைடெக் பூங்கா வரணுங்கிறது இந்த தொகுதியுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு. மேலும் எதிர்பார்ப்புகள் என்ன பார்க்கலாம் இந்த பகுதியில். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சக்கம்பட்டி, டி. சுப்புலாபுரம் ஆகிய பகுதிகளில் ஏராளமான கைத்தறி மற்றும் விசைத்தறி கூடங்கள் செயல்பட்டு வருகின்றன. 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி. சுப்புலாபுரம் விலக்கு பகுதியில் வைகையின் உயர் தொழில்நுட்ப நெசவு பூங்கா தொடக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. இதற்காக 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு கட்டுமான பணிகளும் துவங்கின. ஆனால் திடீரென முன்னறிவிப்பின்றி இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டு விட்டதாக கூறுகின்றனர் நெசவாளர்கள்.
40 ஏக்கர் 80 சென்ட் பரப்பளவுல இடம் பார்த்தாங்க. இடம் பார்த்து கிட்டத்தட்ட 108 உறுப்பினர்களை கொண்டு அந்த விசைத்தறி பூங்காவை வந்து நிறுவனம் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. கவர்மெண்ட் வந்து முதல்ல 1 கோடி ரூபாய் கையில கொடுத்தாங்க. 108 உறுப்பினர்களுமே வந்து அதுல பதிவு பண்ணாங்க. பதிவு பண்ணி கிட்டத்தட்ட அரசோட பங்கு தொகை 25% அப்படிங்கறதுல ஒரு பகுதியா வந்து 4 கோடியே 37 லட்சம் ரூபாய் வரைக்கும் SBI பேங்க்ல வந்து ஏற்கனவே இன்னைக்கு வரைக்கும் டெபாசிட்டா கிடக்கு. அந்த நிதியே வந்து சுத்தமா பயன்பாட்டுல இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 15,000 நெசவாளர் பெருமக்கள் வந்து வேலை இழந்து மறைமுகமா வேலை வாய்ப்பு பெறக்கூடிய சூழலையும் கூட இன்னைக்கு வரைக்கும் அரசு வந்து இந்த முயற்சியை வந்து எடுக்கவே இல்லை. ஆண்டிப்பட்டி பகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்பில் கூட்டு குடிநீர் திட்டம் பல வருடங்களுக்கு முன் செயல்படுத்தப்பட்டது. ஆனாலும் இந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு சரிவர குடிநீர் கிடைப்பதில்லை என்று பொதுமக்கள் தரப்பில் இருந்து தொடர்ச்சியாக புகார் கொடுக்கப்பட்டு வருகிறது. இங்கிருந்து தண்ணீர் சேடவெட்டி வரை சென்று கொண்டிருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய ஆண்டிவெட்டியில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் கூட தண்ணீர் அருமையாக சப்ளை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டிவெட்டியினுடைய 18 வார்டுகளுக்கு இந்த தண்ணீர் செலுத்தப்படுகிறதா என்று பார்த்தால் இல்லை. ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேகமலையில் சுமார் 5,000 ஏக்கரில் தேயிலை பயிரிடப்பட்டு வருகிறது. இதனை நம்பி சுமார் 6,000 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இத்தனை 1000 பேர் இருந்தும் இங்கு 40 வருடங்களாக சாலை வசதி என்பதே இல்லாமல் உள்ளது. இந்த மண்ணில் முதல்ல தான் போகணும். எந்த மழைனாலும் தாளை இழுத்து பொத்திக்கிட்டு போகணும். ரோடு கேட்டு போட்டு தரோம். 2 நாள் ஸ்ட்ரைக் இருந்தோம். 2 நாள் வந்து அந்த மண்ணலி போட்டு திசைக்கிட்டு வரவே இல்லை. இந்த மண்ணலி போட்டு இப்ப போதும் அப்படின்ட்டு பசாம இருந்துக்கிட்டாங்க. இதுக்கு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை எங்களுக்கு. இப்ப கவர்மெண்ட்ல இருந்து இது எது நடத்தி கொடுங்க. எத்தனை சரி அதை செஞ்சிடறேன் இதை செஞ்சிடறேன் உங்களுக்கு எல்லாம் செஞ்சிடறேன். ஒரு இது வரைக்கும் 5 வருஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒருத்தர் ஒன்னும் கொடுக்கணும். 2 வருடங்களுக்கு முன்னால் மேகமலை சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான எந்த செயல்பாடுகளும் இல்லை என்கின்றனர் தொகுதிவாசிகள். இது ஆண்டிப்பட்டி மக்களுடைய எதிர்பார்ப்புகள். இந்த நிலையில பெரியகுளமும் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டுதான் வருகிறது. இயற்கையான பகுதி பெரியகுளம். பெரியகுளத்துக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள், நிறைவேறிய கோரிக்கைகள் என்ன, நிறைவேறாத விஷயங்கள் என்ன பார்க்கலாம் இந்த பகுதி. தமிழ்நாட்டில் சேலத்திற்கு அடுத்து அதிக அளவில் மாம்பழம் விளையும் இடம் பெரியகுளம். இங்கு விளைவிக்கப்படும் மாம்பழங்கள் கேரளா மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில் விற்பனை செய்யப்படுகிறது. இங்கு மாம்பழங்கள் அதிக அளவில் உற்பத்தியாகும் காலங்களில் பழங்களை சேமித்து வைக்க குளிர்பதன கிடங்கு வேண்டும் என்பது உற்பத்தியாளர்களின் கோரிக்கை. மாங்காய் நிறைய ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ரேட்டு கிடைக்கிறது இல்ல. ரேட் அதிகம் இருந்தா எங்ககிட்ட வந்து மாங்காய் கம்மியாயிருக்கு. அதனால வந்து எங்களுக்கு எப்படி இருந்தாலும் எங்களுக்கு 2 வகையிலும் பாதிப்பு ஏற்படுது. இங்க வந்து ஒரு மாம்பழ தொழிற்சாலை, அதே மாதிரி மாம்பழங்கள் வந்து சேமிப்பு கிட்டீங்க இதெல்லாம் இருந்தா வந்து பெரியகுளம் மக்களுக்கு வந்து பயன்படும். இந்த வேஸ்ட் ஆகக்கூடிய 45% மாங்காயும் வந்து நாங்க வந்து மூலதனமா மாத்திருவோம். மாம்பழத்தில் இருந்து கூழ் தயாரிக்கும் ஆலை, பவுடர் தயாரிக்கும் ஆலை போன்றவைகள் இருந்தால் சீசன் காலங்கள் தவிர அனைத்து பருவங்களிலும் தட்டுப்பாடில்லாமல் அவை கிடைப்பதோடு ஏற்றுமதி செய்யவும் உகந்ததாக இருக்கும் என்கின்றனர் விவசாயிகள். இங்க நாங்க நிறைய வச்சிருந்தோம். எங்களால எந்த பொருளையும் ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. இந்த ஃபாரின் எக்ஸ்போர்ட் ஆச்சுன்னா நமக்கு இந்தியாவுக்கு அந்நிய செலவாணி நிறைய கிடைக்கும். நம்மளுடைய விவசாயிகள் கூட சில பேர் ஃபாரின் போயிட்டு அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்கு நாங்களும் பார்த்துட்டு வந்து நாங்களே எங்கிறத வந்து இப்ப நவீன டெக்னாலஜில வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். பெரியகுளத்திற்கு முக்கிய நீராதாரமான சோத்துப்பாறை அணை கட்டும் போது இங்கிருந்த மலைகளை உடைத்து அதன் கற்களை அணைக்குள்ளேயே போட்டுவிட்டதால் சிறிது மழை பெய்தாலும் அணை நிரம்பி விடுகிறது. இதனால் சோத்துப்பாறை அணை தூர்வாரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுகிறது. இங்க பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்க இந்த சோத்துப்பாறை அணை வந்து தூர்வாரப்படாமல் இன்னைக்கு வரைக்குமே அது ரொம்ப மிகவும் அது நீர்பிடிப்பு பகுதி வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. அந்த பகுதியிலிருந்து கொண்டு வர்ற மலை கல் அனைத்தும் சேர்ந்து நீர்பிடிப்பு பகுதி குறைஞ்சு போனனால இந்த பகுதியில அந்த நீரை விவசாயத்துக்கும் எங்களால பயன்படுத்த முடியல, குடிநீருக்கும் பயன்படுத்த முடியல. விவசாயிகளோட நிலைமை வந்து மிகவும் கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு போய்கிட்டு இருக்கு. பல கோரிக்கைகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. ஆண்டிப்பட்டி, பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இதுல மையமா நான் விருந்தினர் திரு சிவனேசன் அவர்கள்ட்ட எடுத்து போறது இதுதான். இந்த 58 கால்வாய் திட்டமாகட்டும், அதே போல பல திட்டங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. அதே போல இந்த ஒரு ஹைடெக் நெசவு பூங்கா அமைக்கிறதும் தாமதமாகிக் கொண்டே வருகிறது. சமீபத்தில் கிடைத்த தகவல் படி இன்னும் சில மாதங்கள்ல வரும்னு அறிவிக்கப்பட்டது. ஆனால் தேர்தல் வந்துவிட்டது. இந்த கோரிக்கைகள் நிறைவேறாமலே இருக்கிறது. எப்படி பார்க்கிறாங்க? எதனால் இந்த தடை வந்திருக்கிறது? ஃபாலோ அப் ஆக்ஷன் என்று சொல்லுவார்கள்.
ஒரு திட்டத்தை செயல்படுத்த தொடங்கிவிட்டால் மட்டும் போதாது, அது நிறைவேறி முடிக்கும் வரை பல கட்டங்களில் பல இடங்களில் அந்த ஃபைல் தேங்காமல் அதற்குரிய நிதி சரியாக போய் அந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஃபாலோ அப் ஆக்ஷன் அங்க ரொம்ப குறைவா இருக்கிறது தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாம இன்னும் கோடி மதுரை அகல ரயில் பாதை திட்டம் 2010 180 கோடி ரூபாய் செலவில் அதை தயாரிக்கப்பட்ட அந்த திட்டம் இப்ப வரை நிறைவேற்றப்படாமலே இருக்கிறது. காரணம் ஃபாலோ அப் ஆக்ஷன் எதுவும் இல்லாததான் காரணமா சொல்றாங்க. இப்ப நிலைமைக்கு பார்த்தா அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு 360 கோடி அளவுக்கு பணம் தேவைப்படும் என்று சொல்கிறார்கள். அதாவது ரயில் வசதி இல்லாத மாவட்டம் என்று இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் அது தேனி மாவட்டமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இதில் பரிதாபத்துக்குரிய விஷயம் என்னவென்றால், இருந்தும் இப்பொழுது இல்லாத நிலை, இருந்த ரயில் பாதை பறிக்கப்பட்டு விட்டது. அதாவது மீட்டர் கேஜாக இருந்தது 2011ஆம் ஆண்டு நிதி ஒதுக்கியாகிவிட்டது என்று சொல்லி அகற்றப்பட்டு விட்டது. ஆனால் இன்று வரை அதற்கான பணிகள் எதுவும் தொடங்கவில்லை. சுமார் 5 கோடி 10 கோடி என்று ஒதுக்கப்பட்டு சின்ன சின்ன பாலங்கள் அடிப்படை வேலைகள் தான் நடந்து வருகின்றன. இதற்கெல்லாம் காரணம் ஃபாலோ அப் ஆக்ஷன் எடுப்பதற்கு ஆள் கிடையாது. அரசாங்கமும் சரி, அதற்குரிய அலுவலர்களும் சரி, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினரும் சரி ஒரு முனைப்போடு செயல்பட்டிருந்தால் இந்த திட்டங்களை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றி இருக்க முடியும். அதுதான், அதாவது ஃபாலோ அப் ஆக்ஷன் இல்லாததுதான் இந்த முடங்கி போய் கிடப்பதற்கான மூல காரணம் என்று திட்டங்கள் அறிவிப்புகள் இவையெல்லாம் செயல்பாடாக மாறணும் அப்படின்னா தகுந்த ஃபாலோ அப் இருந்திருக்கணும். அது இது போன்ற இனங்கள்ல இல்ல, இப்போ நம்ம பட்டியலிட்ட இனங்கள்ல இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேனியில வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் மற்ற பகுதிகளுடைய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து வருகின்றோம், கோரிக்கைகளை பார்த்து வருகின்றோம். இதுல அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது கம்பம் பள்ளத்தாக்கு அப்படின்னாலே அழகான திராட்சைகள் தான் ஞாபகம். திராட்சை விவசாயிகளுக்கு நீண்ட நாளாக பல கோரிக்கைகள் இருக்கிறது, நிறைவேறியதா அது? இதை பார்க்கலாம் இந்த பகுதி. இந்தியா முழுவதும் விவசாயத்திற்கு புகழ் பெற்றது கம்பம் பள்ளத்தாக்கு. இந்த வளமான நிலத்தில் அனைத்து விதமான பயிர்களும் விளையும் என்று வேளாண் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து நிரூபித்துள்ளனர். இங்கு வாழை, தென்னை, நெல், கரும்பு, காய்கறி பயிர்கள், தானிய பயிர்கள் அதிக அளவில் விளைவிக்கப்பட்டு கேரளாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட வளமான மண் இருந்தும் தேவையான தண்ணீர் இல்லாததால் விவசாயம் கேள்விக்குறியாக மாறி வருகிறது. அதாவது எங்களுக்கு விவசாயிகளுக்கு பிரச்சனையை பெரும்பாலும் நீர் பத்தி தான் பிரச்சனை. அதாவது இந்த முல்லை பெரியார் பிரச்சனை சமீப காலமா எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஏன்னா இப்ப தண்ணி ஒரு அடி தண்ணினால நாங்க 20,000 ஏக்கர் இன்னைக்கு சாவியாகிற சூழ்நிலையில இருக்கிறோம். ஒரு அடி இன்னும் ஒரு அடி இருந்தா அப்ப இந்த விளைஞ்ச பயிர் கூட காப்பாற்றப்படும். சரிய வாய்க்கால் பராமரிப்பு, குளம் தூர்வாறுதல், விவசாயிகளுக்கு சரியான உரம் கிடைக்காதது போன்ற நிறைய பிரச்சனை. கம்பம் பள்ளத்தாக்கில் இந்தியாவிலேயே வருடத்தில் 365 நாட்களும் கருப்பு திராட்சை என்ற பன்னீர் திராட்சையும் விதையில்லா பச்சை திராட்சையும் விளைவிக்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான ஏக்கரில் திராட்சை விளைவிக்கப்பட்டாலும் விவசாயிகள் தொடர்ந்து நஷ்டத்தையே சந்தித்து வருகின்றனர். விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்காமல் உள்ளது. குளிர்பதனேட்டு கிடங்கு இருந்தால் விலை கிடைக்கும் காலத்தில் சேமித்து விற்கவும் முடியும் என்பது இவர்களின் கோரிக்கை. திராட்சை மூலம் தயாரிக்கப்படும் ரசம் தயாரிக்கும் தொழிற்சாலையும் வேண்டும் என்பது இவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஆராய்ச்சி பண்ண அமைக்கணும்னு சொல்லி காமிநாடு வச்சு அது முதல் ஆட்சி காலத்துல அடிக்கல் நட்டாங்க. அது 2வது ஆட்சி காலத்துல வந்த பிறகு கிடப்புல போட்டு விட்டாங்க. அதை பத்தி என்னன்றது இது வரைக்கும் தெரியல எங்களுக்கு. அது வெற்றது வியாபாரி யாரும் வர்றதில்லை. அதனால பல லட்சம் பல கோடி நஷ்டமாயிட்டு உட்காந்துருக்கோம். இப்ப அரசு ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு மாயம் கொடுத்து அடுத்து நாங்க காப்பாத்து பண்ணி இது விவசாயம் செய்ய முடியும். தேனி மாவட்டத்தில் கம்பம் பள்ளத்தாக்கிற்கு மிக அருகில் உள்ள கண்ணகி கோயிலுக்கு வருடத்திற்கு ஒருமுறை செல்லும் பக்தர்களை பல இன்னல்களுக்கு ஆளாக்குவதோடு கோயிலையும் சொந்தம் கொண்டாடி வருகிறது கேரள மாநிலம். இந்த கோவிலுக்கு எல்லை வரையறை செய்யப்பட்டு தமிழகத்திற்கு உண்டான உரிமையை மீட்க வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கை. தினந்தோறும் போய் வழிபட்டுக்கிட்டு இருந்த இந்த கண்ணகி கோவில் இன்னைக்கு அந்த 79க்கு பிறகு வாரத்துக்கு ஒரு வாரம் நாங்க, அதுக்கப்புறம் 50 ஆண்டுகளுக்கு பாத்தீங்கன்னா 80-83கள்ல 3 ஆண்டுகளா மாத்தினாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் வழிபடணும் அப்படின்ட்டாங்க.
பக்கத்து நாட்டான இலங்கையில இருக்கக்கூடிய கச்சத்தீவு நமதார் இலங்கைதாங்கிற ஒரு விவாதம் இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில கச்சத்தீவுக்கு ஒரு நாள் போக முடியறது போல இங்க இருக்கக்கூடிய கண்ணகி கோவிலுக்கும் ஒரு நாள் தான் போக முடியுது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அந்த பகுதி மக்களால பதிவு செய்யப்படுகிறது. இந்த நிலையில ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை எழுப்பியிருக்கிறார்கள். இந்த திராட்சை விவசாயிகள் இந்த ஒரு கோரிக்கை, அதாவது குளிர்பதன கிடங்குகள் இருக்க வேண்டும், அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்த வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கை இந்த நேரத்தில் தொடர்ந்து இருந்து வருகிறது. ஆனால் அது என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் பிரதானமாக எழுகிறது. நான் புரிஞ்சுக்கிறேன், இது சார்ந்த நாடாளுமன்றத்திலையும் உறுப்பினர் பேசியிருக்கிறார், 2008 பேசியிருக்கிறார், அதுக்கு பிறகும் பேசியிருக்கிறார் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இந்த ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் உருவாறதுல இன்னமும் தொடர்ந்து தாமதம் இருந்து வருகிறது. ஏற்கனவே பார்த்தோம், மாம்பழத்தை மதிப்பு கூட்டுறதுக்கும் நடவடிக்கை வேணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனால் இவை கோரிக்கைகளாவே இருக்கிறது. திரு சிவனேசன், கோரிக்கைகள் அதுதான் நான் ஏற்கனவே சொன்னபடி அதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தால் நிச்சயமாக அது நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மேலும் கம்பம் பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் ஒயின் தயாரிக்கும் தொழிற்சாலை, அது ஒரு சிறிய அளவில் தனியார் ஒருவரால் நடத்தப்படுகிறது. அவருக்கு விவசாயிகளுக்கு போதுமான கட்டுமான விலை கொடுத்து அதை வாங்குவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அரசு சார்பில் பெரிய அளவில் ஒயின் தயாரிக்கும் தொழிற்சாலை ஏற்படுத்தி தந்தால் நலமாக இருக்கும். மேலும் கம்பம் பள்ளத்தாக்கில் உற்பத்தி செய்யப்படுகின்ற திராட்சை நம்முடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் இருக்கிறது. அது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய அளவில் இல்லை. அதற்கான விளைச்சல் நிலங்கள் அங்கு ஏராளமாக இருக்கின்றன. நிச்சயமாக அது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி விளைவிக்கக்கூடிய அளவிற்கு மண்ணின் தரம் அங்கு இருக்கிறது. ஆனால் அதற்கான விதையோ விவசாயிகளை ஊக்குவிப்பதற்கான திட்டங்களோ எதுவுமே அரசு செயல்படுத்தவில்லை. இதுதான் அங்கு ஏற்பட்டு இருக்கின்ற ஒரு தேக்க நிலைக்கு காரணம். எல்லாமே துவக்கத்தில் ஆரம்பிக்கிறார்கள், ஆனால் கிடப்பில் போடக்கூடிய நிலைதான் தேனி மாவட்டம் முழுவதுமாகவே தென்படுகிறது. முதலில் அங்கு உடனடி தேவையாக குளிர்பாதன கிட்டங்கியும் ஒரு ஒயின் தயாரிப்பு தொழிற்சாலை பெரிய அளவில் அரசு செயல்படுத்தினால் நிச்சயமாக கம்பம் பள்ளத்தாக்கு திராட்சை விவசாயிகளின் இயக்கங்கள் அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் என்பதுதான் உண்மை. இந்த நிலையில நிறைய திராட்சை விவசாயிகள் இந்த ஒரு பணியை விட்டே போறதுக்கான ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம். இந்த ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் உருவாக்கணுங்கிற ஒரு கோரிக்கை இருந்து வர நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். ஆனால் இனி வரைக்கும் செயல்பாட்டில் அதுல வரல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த தொகுதியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி போடி நாயக்கனூர். ஆனால் இங்க ரயில் வசதியே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது உள்ளிட்ட இந்த பகுதியுடைய மேலும் கோரிக்கைகள் என்ன பார்க்கலாம். இந்த பகுதியில் ஆங்கிலேயர் காலத்தில் கேரளாவில் இருந்து வரும் ஏலக்காய், காபி, தேயிலை மற்றும் நறுமண பொருட்களை கொண்டு செல்வதற்கு மதுரையில் இருந்து சுமார் 102 கிலோமீட்டர் ரயில் பாதை அமைத்து ரயில் இயக்கப்பட்டு வந்தது. 83 ஆண்டுகள் பழமையான இந்த மீட்டர் கேஜ் ரயில் பாதையை அகல ரயில் பாதையாக மாற்றி அமைக்க திட்டமிடப்பட்டது. இதற்காக 120 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு 2010ஆம் ஆண்டு டிசம்பரில் மீட்டர் கேஜ் அகற்றப்பட்டு அகலப்பாதைக்கான பணிகள் துவங்கின. கடந்த ஆண்டே இத்திட்டம் செயல்பாட்டுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் தற்போது வரை இது நடைமுறைக்கு வரவில்லை. இதனால் ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதுடன் ரயிலே இல்லாத மாவட்டமாக தேனி மாவட்டம் உள்ளது. இந்த ரயில்வே பிராட்கேஜ் போடுறதுக்காக 275 கோடி ஒதுக்கிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை நம்ம இந்த தொகுதி எம்பி இதை துரிதமா செயல்படுத்துறதுக்கான வேலை இதுவரை செய்யல. சும்மா ஆம வேகத்துல அப்படியே இந்த 10 கோடி ஒதுக்கிருக்காங்க, 5 கோடி ஒதுக்கிருக்காங்க சொல்றாங்க. ஆனா ரயில் எல்லாம் விட்டாங்கன்னா இந்த போடிக்கு மிகப்பெரிய எதிர்காலம். அந்த ஒரு திட்டங்கள் உடனடியாக நிறைவேற்றினா யாருக்கா இருந்தாலும் மக்களுக்கு மிக சிறப்பா இருக்கும். ரயில் புடிங்கி போட்டு 14 வருஷம் ஆச்சு, இன்னும் வருதுங்கிறாங்க, வரமாட்டேங்குது. போடியின் இலவம் பஞ்சு இந்தியா முழுவதும் புகழ் பெற்றது. இங்கு அதிக அளவில் இலவம் பஞ்சு உற்பத்தி செய்யப்பட்டாலும் போதிய விலை இல்லாமல் இத்தொழில் நஷ்டத்தில் உள்ளது. இதனால் இலவம் பஞ்சை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர் இலவம் பஞ்சு உற்பத்தியாளர்கள். இலவம் பஞ்சு தொழில எங்களுக்கு முதல்ல வேலையாட்கள் கிடைக்கிறது இல்லை. இது ரொம்ப ஊரை சுத்தி 15-20 மில்லுகளும் பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கு ஏலக்காய் வேலையாட்கள் போறதுனால எங்களுக்கு வேலையாட்கள் கிடைக்கிறதே இல்லை. அதிக சம்பளம் கொடுத்துதான் நாங்க இதுக்கு ஆட்கள் நியமிச்சு பெண்கள் தான் மேக்சிமம் இந்த வேலைகளை பார்க்க வேண்டியது. அப்படி பார்த்துமேவும் எங்களுக்கு பிரயோஜனமான ஒரு லாபகரமான தொழிலா இல்ல. தமிழ்நாட்டில் 5% வரி போடுறாங்க.
அந்த வரியும் குறைக்கணும். குறைச்சாதே நம்ம பண்ண முடியும். மித்த இடத்துல 2%, 3%, 2% இருக்கு. 5% போடுறாங்க. 5% போடுறதுனால யாருமே வாங்கணும் ரொம்ப யோசனை. இங்கு சேகரமாகும் குப்பைகளை கொட்டுவதற்கு போடி அருகில் சிறைக்காடு என்ற இடத்தில் கிடங்கு அமைக்கப்பட்டது. இந்த குப்பை கிடங்கின் அருகே மலைவாழ் மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருப்பதால் அவர்கள் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகின்றனர். போடிக்கு ரயில் வசதியே இல்லையே அப்படிங்கிற ஏக்கத்தை அந்த பகுதி மக்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. ரயில்வே துறை சார்ந்தே சோழவந்தான் பகுதிக்கும் ஒரு கோரிக்கை இருக்கிறது. இது மட்டுமல்லாது மேலும் சில கோரிக்கைகளை அந்த பகுதி மக்கள் முன்மொழிகிறாங்க. அது என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். மதுரையிலிருந்து திண்டுக்கல் செல்லும் வழியில் சோழவந்தான் ரயில் நிலையம் உள்ளது. இந்த வழியாக பாண்டியன் எக்ஸ்பிரஸ், குருவாயூர் எக்ஸ்பிரஸ், பொதிகை எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்கள் சில வருடங்களுக்கு முன்பு வரை நின்று சென்றன. இங்கு அனைத்து எக்ஸ்பிரஸ் ரயில்களும் நின்று செல்ல வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் போராட்டங்களும் நடத்தப்பட்டதால் தற்போது வைகை எக்ஸ்பிரஸ் மட்டும் நின்று செல்கிறது. டாபிக் கேட்டா எங்களுக்கு ரெவன்யூன்னு சொல்றாங்க. அதை பல முறை டிஆர்எம் ரெவன்யூன்றது பிரச்சனை ரைஸ் ஆகாது. ஏன்னா அது ரயில்வே நடத்துறது பப்ளிக் ஃபண்ட்ஸ். நீங்க பப்ளிக் கன்வீனியன்ஸ் முதல்ல பார்க்கணும்னு சொல்லி போராடணும். நிறைய ட்ரெயின் குறைச்சிக்கிட்டு ஓன ட்ரெயினை குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இது எங்கள் போராட்டத்துக்கு பின்னால ரயில் ட்ரெயினை நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. ரயிலை பயன்படுத்துகிற பயனாளிகள் இருக்கக்கூடிய பகுதி இந்த சோழவந்தான், அதுக்கடுத்து கருப்பட்டி. ஆனா இங்க சோழவந்தான்ல இந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலிருந்து நின்றுகிட்டு போன இந்த ரயில் நிற்கவே இல்லை. கும்பகோணம் வெற்றிலை சற்று முரடானது என்பதால் இளம் வெற்றிலையான சோழவந்தான் வெற்றிலைக்கு கிராக்கி அதிகம். முன்பு சோழவந்தானில் மட்டும் 500 ஏக்கரில் வெற்றிலை கொடிக்கால்கள் இருந்தன. முள்ளிப்பள்ளம், தென்கரை, மன்னாடிமங்கலம், குருவித்துறை, ரிஷவம், திருவேடகம், வேலூர் பகுதிகளில் கொடிக்கால்கள் அமைக்கப்பட்டன. வெற்றிலை விவசாயத்தை பரம்பரையாக செய்து வந்த விவசாயிகள் தற்போது பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். வெற்றிலையை ஏற்றுமதி செய்வதற்கான வழிவகையும் பிற பயிர்களுக்கு வழங்கப்படுவது போல வெற்றிலை விவசாயத்திற்கும் இழப்பீடு மற்றும் மானியமும் வழங்கப்பட வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஒரு 10,000 பேர் 20,000 பேர் கொடிக்கால் கூலி வேலை செஞ்சு பிழைக்கிறவங்களோட வாழ்வாதாரம் போய் இங்க இருந்து மைக்ரேட் ஆகி வெளியூர்களுக்கு பஞ்சம் பிழைக்க குடும்பத்தோட குடிபெயர்ந்த குடும்பங்கள் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இந்த ஊர்ல விட்டு போயிருச்சு. கூலி வேலை பார்த்து கஞ்சி குடிச்சிட்டு இதே தொழிலை பண்ணலாம்னு வந்திருக்கோம். இதுக்கு எதனால எங்களுக்கு மத்திய சர்க்கார் எதனால ஒரு உதவி செஞ்சா எதனால ஒரு தொழில் பண்ணலாம். ஆனா எங்களுக்கு தண்ணி வசதி இல்லாதனால எங்களுக்கு தொழிலுக்கு ரொம்ப பாதிப்பாத்தே இருக்கு. நாங்க திரும்ப அடுத்தடுத்து இந்த தொழிலை விரிவா செய்யறதுக்கான எங்களுக்கு தண்ணி தான் முக்கியமான தொழில் இருந்தது. தண்ணி இல்லாம இருக்கனால நாங்க தொழில் கொஞ்சம் அளவாத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளுடைய கோரிக்கைகளை பார்த்தோம். நிறைவேறாத கோரிக்கைகள் பல பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. சில கோரிக்கைகள் நிறைவேறவே செய்திருக்கின்றன. இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன, நிறைய கோரிக்கைகள் இருக்கின்றன. முக்கியமானவற்றை பார்த்திருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய மைய பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியுடைய மைய பகுதியான தேர்தல் வியூகமும் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். பரபரப்பு திருப்பங்கள் பல எழுந்திருக்கக்கூடிய நிலையில நமக்கு இப்பொழுது எழக்கூடிய கேள்வி, தடம் மாறுவார்களா காம்ரேடுகள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக இலை கூட்டணியில காம்ரேடுகள் இடம்பெற்றிருந்தார்கள். அந்த கூட்டணியிலிருந்து விலகும் முடிவை இன்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில அதிகாரப்பூர்வ கூட்டணியே இல்லை என்றான பிறகு அவசரமாக புதிய கூட்டணிக்கு அச்சாரம் வாங்குற கேள்வி எழுந்திருக்கிறது. அதாவது சூரிய கட்சியோடு சேரலாமா அப்படிங்கிற பரிசீலனை இருப்பதாகவும் அது சார்ந்த முயற்சிகளை காம்ரேடுகள் செய்து வருவதாகவும் பேச்சு. ஆனால் அதே நிலையில சூரிய கட்சியில் இருக்கக்கூடிய தளபதியானவர் இதற்கு முட்டுக்கட்டை போடுவதாக தெரிகிறது. 2 ஆண்டுகளாக காம்ரேடுகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை பட்டியலிட்டு இதற்கு என்ன பதில் என்று கேட்கிறாராம் தளபதியானவர். தளபதியுடைய இந்த ஒரு முட்டுக்கட்டை விதைகளால் மட்டுமே இந்த கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அமையுமா அந்த கூட்டணி? பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியுடைய இன்னொரு முக்கியமான பகுதிக்கு இடைவேளைக்கு பிறகு நாம் செல்ல இருக்கின்றோம். நாம் கிறிஸ் இன்ஃபோ மீடியாவோடு நடத்திய பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு தேனியிலும் நடந்தது. தேனி பகுதி மக்கள்கிட்ட சில முக்கியமான கேள்விகளை கேட்டிருந்தோம். அந்த கேள்வியில முக்கியமானவை, தமிழ்நாட்டில் தேசிய கட்சிக்கு செல்வாக்கு உள்ளதா? மாநில கட்சிகளின் ஆதிக்கம் நீடிக்குமா இந்த தொகுதியில?
இந்த ஏற்கனவே பார்த்துக் கொண்டிருப்பது போல தேனி நாடாளுமன்ற தொகுதியை பற்றி விரிவாக நாம் பேசி வருகின்றோம். தேனி நாடாளுமன்ற தொகுதியில நாம் பிரம்மாண்டமான கருத்து கணிப்பை நடத்தியிருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் 40 தொகுதியிலும், தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதியிலும் இது நடத்தப்பட்டிருக்கிறது. தேனியிலும் சில முக்கியமான கேள்விகளை தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்கள்கிட்ட வைத்திருக்கின்றோம். அதற்கு அவர்கள் அளித்த பதில் என்ன அப்படிங்கறதுதான் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு நாம் கேட்ட கேள்வி, தற்போதைய மத்திய அரசு தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளதா என்ற கேள்விக்கு ஆம் என்று 40% தெரிவித்திருக்கிறார்கள். இல்லை, கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று 60% தன்னுடைய பார்வையை பதிவு செய்திருக்கிறார்கள். மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தான் ஜேம் ஹாரூன் என்பது குறிப்பிடத்தக்கது. இது சார்ந்த மற்றொரு கேள்வியை கேட்கிறோம். கேள்வி, தற்போதைய அரசு யுபிஏ அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர வாக்களிப்பீர்களா என்ற கேள்விக்கு 36% ஆம் வாக்களிப்போம் என்றும் 64% மாட்டோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் நம்ம பார்த்த தொகுதிகளில் 40% அளவுக்கு நிறைவேற்றி இருக்கிறது இந்த அரசாங்கம் கோரிக்கைகள் அப்படின்னு கணிசமா சொல்ல தொகுதி இந்த தொகுதி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதைத்தான் நான் திரு சிவனேசன் அவர்கள்ட்ட குறிப்பிட்டிருக்கின்றேன். பல தொகுதிகளை பார்த்திருக்கின்றோம். இயற்கையாகவே ஒரு மத்திய ஆட்சிக்கு எதிராக ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது அப்படிங்கிறது இயற்கையான விஷயம். ஆனால் இந்த தொகுதியில சற்று குறைவாக இருக்கிறது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினரும் மத்திய ஆளும் கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக அவர் பணிபுரிஞ்சிருக்கிறார், அவர் செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கறதோட விளைவா எப்படி பார்க்கிறீங்க? அவர் செயல்பட்டு இருக்கிறார் என்பதை மறுக்க முடியாது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல திட்டங்களை ஆரம்பிப்பதில் மிகுந்த ஆர்வத்தோடு தான் இருந்தார். ஆனால் நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன், ஃபாலோ அப் ஆக்ஷன் இல்லாததனால் அவை கிடப்பில் போடப்பட்டு விட்டன. மேலும் சொல்ல போனால் இந்த வாக்கெடுப்பினுடைய சூழ்நிலை எந்த சந்தர்ப்பத்தில் எந்த தரப்பு மக்களிடம் எடுக்கப்பட்டது என்ற விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை. ஒரு பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு தமிழ்நாடு முழுவதும் 20,000க்கும் மேற்பட்ட ஒரு சாம்பிள் சைஸ்ல இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கான ஒரு சாம்பிள் சைஸ் கொண்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்த திரு சிவனேசன், ஆக சிரத்தையுடன் எடுக்கப்பட்டது. இல்ல, இந்த ஒரு 40% அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இல்லையா? ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு 40% வந்து நிறைவேற்றி இருக்காங்கன்னு சொல்றது இருக்கலாம். அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லாம இது சொல்லி இருக்க மாட்டாங்க. ஆனா இதுல தெரிவிக்க வேண்டிய கருத்து என்னன்னா, முழுமையான திருப்தி இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது இல்லை என்று 60% பேர் சொல்கிறார்கள். நிச்சயமா அதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மேலும் இன்னொரு கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இது ஏற்கனவே 4 முறை காங்கிரஸ் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. ஒருவேளை காங்கிரசுக்கு ஆதரவான வேட்பாளர்கள் கருத்தை தெரிவித்திருக்கலாம். அதே போல இந்த 40%த்திலையும் நிறைவேற்றி இருக்கிறது சொன்னவங்க கூட 36% பேர் தான் மீண்டும் நாங்கள் இந்த ஆட்சிக்கு வாக்களிப்போம், மத்திய ஆட்சிக்கு வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மேலும் சில முக்கியமான கேள்விகளை தேனி நாடாளுமன்ற தொகுதிகிட்ட மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம். தேசிய கட்சிக்கு வாக்களிப்பீர்களா, மாநில கட்சிக்கு வாக்களிப்பீர்களா என்ற கேள்விக்கு 55% பேர் மாநில கட்சிக்கு என்றும் 45% பேர் தேசிய கட்சிக்கு வாக்களிப்போம் என்றும் சொல்லியிருந்தார். இதை சார்ந்த இன்னொரு கேள்வி கேட்டோம். தேசிய கட்சிக்கு உங்களுடைய வாக்கு என்றால் எந்த தேசிய கட்சிக்கு வாக்களிப்பீர்கள் என்ற கேள்விக்கு 56% பாரதிய ஜனதா என்றும் 41% காங்கிரஸ் என்றும் 3% கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வாக்களிப்போம் என்றும் சொல்லியிருக்கிறார். இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தோம். மாநில கட்சிக்கு வாக்களிப்போம் என்று சொன்னவர்கள் தான் பிரதான். அவர்கள்ட்ட கேட்டோம், எந்த மாநில கட்சி உங்களுடைய தேர்வு, மாநில கட்சிக்கு உங்களுடைய வாக்கு என்றால் எந்த மாநில கட்சி உங்களுடைய தேர்வு என்ற கேள்விக்கு 45% பேர் அஇஅதிமுக தான் எங்களுடைய தேர்வு என்றும் 37% பேர் திமுகவுக்கு வாக்களிப்போம் என்றும் 16% பேர் தேமுதிகவுக்கு வாக்களிப்போம் என்றும் 2% பேர் மற்றவர்களை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில கட்சிக்குத்தான் வாக்களிக்கும் மனநிலையில அதிகமாக தேனி மக்கள் இருப்பதாக நாம் புரிஞ்சுக்கிறோம். அதுல அதிமுகவை முதலிடத்துல வைக்கிறாங்க, திமுக 2ஆம் இடத்துல வைக்கிறாங்க. அதுல பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கிறது. மற்ற தொகுதிகளை விட தேமுதிகவுக்கு இங்க அதிகம் செல்வாக்கு இருப்பதாக நமது கருத்து கணிப்பில் தெரிகிறது. அதிமுகவுக்கு முதலிடம் கொடுக்கறாங்க வாக்களிப்பதில். எப்படி பார்க்கிறீங்க? இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒரு நிலைமையைத்தான்
ஆனால் தேமுதிகவுக்கு சற்று அதிகமாக தேனி பாராளுமன்ற தொகுதியில் வாக்காளர்கள் இருப்பது போல இந்த கருத்து கணிப்பில் தெரிய வருகிறது. இருந்த பொழுதிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 45% வாக்குகளை பெற்று முன்னணியில் இருப்பது கண்கூடாக தெரிகிறது. 7 முறை அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இனி போக போக இந்த நிலைமை மாறலாம். ஏன்னா கூட்டணி கணக்கு இன்று மாலை வேறு விதமாக இருக்கிறது, நாளை என்ன விதமாக இருக்க போகிறது, கம்யூனிஸ்டுகளுடைய நிலைமை என்ன, இதையெல்லாம் பொறுத்து இனிமேல் இதில் கொஞ்சம் சிறிது ஏற்ற இறக்கங்கள் சிறிதளவு இருக்கலாம், பெரிய அளவில் மாற்றம் இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. அரசியல் கட்சிகளுடைய கூட்டணி கணக்குகளை பொறுத்து இதுல மாற்றங்கள் இருக்கலாங்கிறது உங்களுடைய பார்வை. மேலும் சில முக்கியமான கேள்விகளை தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம். அதில் முக்கியமானது, யார் பிரதமராக வர வேண்டும் என விரும்புவீர்கள் என்ற கேள்விக்கு நரேந்திர மோடி என்று 55%, 24% ராகுல் காந்தி என்றும், செல்வி ஜெயலலிதா என்று 18%, மற்றவர்கள் என்று 3% தங்களுடைய தேர்வை பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம். தற்போதைய சிக்கல்களிலிருந்து இந்தியாவை மீட்டெடுக்கும் திறன் யாருக்கு அதிகம் இருப்பதாக நினைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு 53% நரேந்திர மோடிக்கு என்றும், 28% ராகுல் காந்திக்கு உண்டு என்றும், 17% செல்வி ஜெயலலிதாவுக்கு உண்டு என்றும், 2% மற்றவர்கள் என்று தங்களுடைய பார்வையை பதிவு செய்திருக்கிறார்கள். பிரதமராக யார் வர விரும்புவீங்க அப்படிங்கிற கேள்விக்கு நரேந்திர மோடி என்று சொன்னாலும் கூட வாக்களிப்பதில் அந்த விருப்பத்தை அவர்கள் அதிகமாக தெரிவிக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்படி பிரித்து கிளியரா ஒரு கிளாரிட்டி இருக்கா மக்கள்கிட்ட, பிரதமர் வேட்பாளர்னா இன்னார், ஆனால் வாக்களிப்பது அப்படிங்கும் போது மற்றொரு கட்சிங்கிற ஒரு கிளாரிட்டி இருப்பதாக பார்க்கிறீங்களா? இந்த முடிவுகள் எப்படி பார்க்கிறீங்க நீங்க சிவனேசன்? நிச்சயமா வாக்களிப்பதில் வேறுபட்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் நரேந்திர மோடியும் ஜெயலலிதாவும் ராகுல் காந்தியும் தேனி தொகுதியில் நிற்கப் போவதில்லை. நின்றிருந்தால் இந்த கேள்வி சரியாக இருந்திருக்கும். இன்னொன்று, பிரதமர் வேட்பாளர் என்று நரேந்திர மோடி மட்டுமே அறிவிக்கப்பட்டிருக்கிறாரே தவிர மற்றவர்கள் அறிவிக்கப்படவில்லை. இதில் மிக முக்கியமான ஒரு கருத்தை பிரதிபலிக்க விரும்புகின்றேன். அதாவது 1977 இப்பொழுது அலை என்று சொல்கிறார்களே சாதாரணமாக, மோடி அலை, இந்திரா காந்தி அலை, இதற்கெல்லாம் முன்பாக 1977 எமர்ஜென்சிக்கு அடுத்த ஆண்டு நடந்த தேர்தலில் ஜனதா அலை நாடெங்கும் வீசியது. அதை அலை என்ற வார்த்தையே அரசியலில் முதலாக பிரயோகிக்கப்பட்ட ஆண்டு 1977 பாராளுமன்ற தேர்தலின் போதுதான். அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இந்தியா முழுவதும் ஜனதா கட்சி மாபெரும் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் அந்த அலை செல்லுபடியாகவில்லை. அதிமுக கூட்டணியில் எம்ஜிஆர் அவர்களோடு காங்கிரஸ் அமைத்த அணியினர் 39 தொகுதியிலும் மாபெரும் வெற்றி பெற்றார்கள். ஏனென்றால் அப்பொழுது அதே நேரத்தில் ஆந்திராவிலும் கேரளாவிலும் கூட அந்த அலைகளை மீறி மாநில கட்சிகளோடு கூட்டு சேர்ந்த அந்த காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட கிளீன் ஸ்வீப் என்று சொல்லக்கூடிய அந்த வெற்றியை எல்லா அலைகளையும் மீறி தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் என்ற அந்த சுனாமி அலை மூலமாக ஏற்பட்டது. இப்படி பார்க்கின்ற பொழுது அந்த அலை என்ற கருத்தை விட்டுவிட்டு தனிப்பட்ட முறையில் வாக்களிக்கும் பொழுது எந்த கட்சியை தேர்ந்தெடுக்கிறார்கள், இங்கு செல்வாக்கு பெற்ற மாநில தலைவர் யார் என்ற கேள்விதான் எழுகிறது. ரீஜனல் இஷ்யூஸை பேஸ் பண்ணி வாக்களிப்பதுதான் தேனியுடைய பாரம்பரியமாகவும் இருந்து வருகிறது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த நிலையில மேலும் சில கேள்விகளை கேட்டிருந்தோம். தேனி நாடாளுமன்ற ஆம் ஆத்மி கட்சி பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருந்தோம். அதற்கு 61% பேர் தெரியும் என்று தங்களுடைய பார்வையை பதிவு செய்திருக்கிறார்கள். இது சர்ப்ரைசிங். அதே போல தெரியாது என்று பதிவு செய்தவர்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தா 39% தான். இது சார்ந்த இன்னொரு கேள்வி, ஆம் ஆத்மி கட்சி உங்களுக்கு தெரியும்னு சொன்னவங்கள்ட்ட ஆம் ஆத்மி கட்சி உங்களுக்கு தெரியும் என்றால் அந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்களா என்ற கேள்விக்கு 48% பேர் ஆம் என்று சொல்லியிருக்கிறார்கள், 52% பேர் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். பொதுவான பார்வை இது அர்பன் பாக்கெட்ஸ்ல நகர்மயமான பகுதிகளில் தான் ஆம் ஆத்மிக்கான செல்வாக்கு அப்படின்னு. ஆனால் தேனியில 48% பேர் இப்படி தங்களுடைய பார்வையை பதிவு செய்திருப்பது அப்படிங்கிறது சர்ப்ரைசிங்காக இருக்கிறது. இதை சார்ந்துதான் திரு சிவனேசன் அவர்கள்ட்ட நான் கேட்க வருகின்றேன். திரு சிவனேசன், இதை எப்படி பார்க்கிறீங்க? இது தேனி பகுதி பாராளுமன்ற மக்கள் ஊழலுக்கு எதிராக வாக்களிப்பார்கள்,
வாக்களிக்க தயாராகி விட்டார்கள் என்றுதான் இந்த கருத்து கணிப்பின் மூலமாக தெரிகிறது. ஏனென்றால் புதிதாக டெல்லியில் துவங்கப்பட்ட ஒரு கட்சிக்கு ஏதோ தென்கோடி மூலையில் இருக்கின்ற ஒரு சிறிய ஒரு பகுதியில் மக்கள் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இனி வருங்காலத்தில் ஊழல் நிறைந்த எந்த கட்சியும் அவர்கள் விரும்பவில்லை என்பதைத்தான் இது எடுத்து காட்டுகிறது. மற்ற தொகுதியில இந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை அப்படிங்கறதையும் பார்க்கிறோம். அதே போல ஒரு நீங்கள் சொன்னது போல ஒரு தென்கோடியில் இருக்கக்கூடிய பகுதி இப்படிப்பட்ட ஒரு பார்வையை பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறது ஆச்சரியமானதுதான். இன்னொரு கேள்வியை கேட்டிருந்தோம், இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. அந்த கேள்வி தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்கள்கிட்ட கேட்ட கேள்வி, ஜெயலலிதா அடுத்த பிரதமராக முடியும் என்று நினைக்கிறீர்களா என்ற கேள்விக்கு 28% பேர் ஆம் நிச்சயம் முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான வாய்ப்பில்லை என்று நினைக்கின்றோம் என்று 54% வாய்ப்பு இருக்கலாம், இல்லாமலும் கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது, இல்லை என்று கூட சொல்லலாம் என்று 18% பேர் இருக்கலாம் என்ற ஒரு பார்வையை பதிவு செய்திருக்கிறார்கள். நான் இதைத்தான் திரு சிவனேசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஜெயலலிதாவோ அதிமுகவோ அதிகாரப்பூர்வமாக ஜெயலலிதா பிரதமர் வேட்பாளர்னு அறிவிக்கவில்லை. இது சார்ந்த கேள்வி கேட்கும் போதும் கூட முதலமைச்சர் தேர்தலுக்கு பிறகுதான் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதனது வெளிப்பாடுதான் இந்த ஒரு மிக்சடான ஒரு ரியாக்ஷன் நினைக்கிறீங்களா? நிச்சயமா தேர்தலுக்கு பிறகு என்ன நிலைமை என்று எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை பாரதிய ஜனதா தனி மெஜாரிட்டி பெறாவிட்டால் நம்முடைய திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரதமர் ஆவதற்குரிய வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது என்றே பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையில் எதையும் அறுதியிட்டு கூறுவதற்கு இயலாத ஒரு சூழ்நிலைதான் இருக்கிறது. ஒருவேளை பாரதிய ஜனதா தனி மெஜாரிட்டி பெறாமல் போய்விட்டால் நிச்சயமாக நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரதமராவதற்கான வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்கிறது என்று நானும் தனிப்பட்ட முறையில் நினைக்கின்றேன். பல கேள்விகளை கேட்டிருந்தோம். அதற்கு தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்களுடைய பார்வைகளை பார்த்தோம். அது மட்டுமல்லாது தேனி நாடாளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு, இந்த தொகுதி பற்றிய அடிப்படை தகவல்கள், மேலும் பல விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில பார்த்தோம். நிகழ்ச்சியில பங்கு பெற்று தன்னுடைய பார்வையை பதிவு செய்த விருந்தினர் திரு சிவனேசனுக்கும் களத்திலிருந்து செய்தி சேகரித்த எமது செய்தியாளர்கள், பார்த்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.